Hi friends, welcome to Lakshmi Max. RRB Group D யோட job profile post preference பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய போஸ்ட் அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப். குரூப் டில நீங்க அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப்பா உள்ள போறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும், சேலரி எப்படி இருக்கும், அலோவன்சஸ் எப்படி இருக்கும், ப்ரமோஷன் எந்த மாதிரி இருக்கும், ப்ரமோஷனுக்கு எக்ஸாம் என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதணும், எக்ஸாம் எழுதுனா ப்ரமோஷன் எப்படி இருக்கும், எக்ஸாம் எழுதல அப்படின்னா ப்ரமோஷன் எப்படி இருக்கும், ஒர்க்கிங் ஹவர்ஸ் எந்த மாதிரி இருக்கும், நைட் ஷிஃப்ட் இருக்குமா, கேர்ள்ஸுக்கு இந்த போஸ்ட் சூட்டபிளா, ஏ டு இசட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்பதான் மேம் நான் குரூப் டி படிச்சிட்டு இருக்கேன், வந்திருக்க குரூப் டிக்கு நான் அப்ளை பண்ணிருக்கேன், எனக்கு எங்க இருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ்ல இப்ப ரீசெண்டா ஆர்ஆர்பி குரூப் டிக்கான செலெக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த பேட்ச்ல மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணிடுவோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1999 லைஃப் டைம் வேலிடிட்டி. 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான வீக்லி பிளான் வந்து கொடுத்துருவோம். சோ அந்த பிளானை கம்ப்ளீட் பண்ணதும் எவ்ரி வீக் சாட்டர்டே வந்து அவங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். சோ கரெக்டா இந்த பிளானை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் இல்லைன்னா 4 மந்த்ஸ்ல குரூப் டி எக்ஸாமுக்கு ரெடி ஆகிடலாம். இந்த பேட்ச்ல நான் ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்கெண்ட்ல இருந்து லைஃப் டைம் வேலிடிட்டியோட அக்சஸ் கொடுத்துருவாங்க. டெய்லி பேசிஸ்ல நான் கரண்ட் அஃபேர் படிக்கணும் மேம், கரண்ட் அஃபேருக்கு டெய்லி டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ்ல டெய்லி கரண்ட் அஃபேர், வீக்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர் பிளஸ் அதுக்கான டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணிருப்போம். இதோட ஃபீஸ் வந்து 799 லைஃப் டைம் வேலிடிட்டி. குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நீங்க எந்த டைம்னாலும் கிளாஸஸ் வந்து பாத்துக்கலாம். 24/7 டெக்னிக்கல் டீமோட சப்போர்ட் இருக்கும் உங்களுக்கு. சோ இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப் போஸ்ட் பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரக்கூடியது. ஓகே, சோ இப்ப அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப்பா நீங்க உள்ள போறீங்க அப்படின்னா எந்த ஜாபுக்குள்ள நீங்க செலக்ட் ஆகி உள்ள போனாலுமே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ட்ரைனிங் வந்து இருக்கும். அந்த ட்ரைனிங் பாத்தீங்கன்னா 10 நாள் இருக்கும், சில போஸ்ட்டுக்கு 20 நாள் இருக்கும், சில போஸ்ட்டுக்கு 30 நாள் இருக்கும். இப்ப இந்த அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப்புக்கு பாத்தீங்க அப்படின்னா ட்ரைனிங் வந்து ஒரு 10 நாள் ட்ரைனிங் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? சோ அந்த 10 நாள் ட்ரைனிங்கும் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். இப்ப எப்படி உட்கார்ந்து இருப்போமோ ஒரு கிளாஸ் ரூம்ல, அதே மாதிரி செலக்ட் ஆயிருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா இருப்பாங்க. ஓகேவா? உங்களுக்கு கிளாஸ் மாதிரி என்ன எடுப்பாங்கன்னா ஒரு 8 மணி நேரம் கிளாஸ் அந்த மாதிரி இருக்கும். அந்த 10 நாள் ட்ரைனிங் ஃபுல்லாவே ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி நடக்கும். ஓகே, இந்த ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வந்து இருக்கும். ஓகேவா? சோ அது 1 மந்த்துக்கு பாத்தீங்க அப்படின்னா சோ உங்களோட பேசிக் பிளஸ் டியர்னஸ் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து 27,540 வந்து உங்க கையில கிடைக்கும். இப்ப இதோட சிட்டிஸ், போஸ்டிங் சிட்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கெல்லாம் போஸ்டிங் போடுவாங்கன்னா XY சிட்டிஸ்ல மட்டும் தான் பாத்தீங்கன்னா இதுக்கு பெரும்பாலும் போஸ்டிங் வந்து இருக்கும். ரொம்ப ரேரா தான் Z சிட்டிஸ்ல வந்து என்ன இருக்கும்னா போஸ்டிங் வந்து இருக்கும். ஓகே, சோ மோஸ்ட்லி எங்க ஒர்க் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒர்க் ஷாப், ப்ரொடக்ஷன் யூனிட், இங்கதான் உங்களுக்கான வேலைகள் எல்லாமே இருக்கும். ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யார்ட்ல தான் நீங்க வந்து சில வேலைகள் பாக்குற மாதிரி இருக்கும். ஓகே, சோ இப்ப டியூட்டி டைம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 hours வந்து வேலை நேரம் இருக்கும். ஓகேவா? சோ இதுல நைட் ஷிப்டும் இருக்கு. ஓகேவா? சோ பெரும்பாலும் பாத்தீங்கன்னா டே ஷிப்ட் தான் அதிகமா இருக்கும். ஓகே, சோ இந்த டைமிங் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷிப்ட் வந்து இருக்கும். ஓகே, ஷிப்ட் இருக்கும், பட் ஷிப்ட் வந்து ஒரு 10% இருக்கும். மீதி 90% பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா ஃபுல்லாவே டேலயே நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சோ 6 to 14. ஓகேவா? சோ 6 to 14 வரை ஒர்க் இருக்கும். அப்புறம் 14 to 22, அப்புறம் 22 to 6 இந்த மாதிரி. சோ நான் ரயில்வே டைம் வச்சு உங்களுக்கு கொடுத்திருக்கேன். ஓகேவா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா சண்டே ஒரு நாள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லீவ் இருக்கும். ஓகே, சோ இப்போ ஜாப் ப்ரொஃபைல் பத்தி நம்ம பார்க்கலாம். சோ உங்களுக்கு போஸ்டிங் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒர்க் ஷாப்ல தான் உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும். ஓகேவா? சோ இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஷாப்ல தான் உங்களுக்கான வேலை எல்லாமே இருக்கும். இங்கதான் நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா வேலை பாக்குற மாதிரி இருக்கும். சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா குரூப் டிக்குள்ள உள்ள போயிட்டாலே அது ஒரு அசிஸ்டன்ட் ஒர்க் தான். ஓகேவா? சோ நீங்க வந்து அசிஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ யாருக்காவது உதவியாளரா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ யாருக்கு கீழே வேலை பார்ப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா SSE, சீனியர் செக்ஷன் இன்ஜினியர், JE இவங்களுக்கு கீழே தான் நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா வேலை வந்து பாக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ பெரும்பாலும் நீங்க பார்க்கக்கூடிய வேலைகள் பாத்தீங்கன்னா ஒரு குரூப்பா தான் நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா இந்த ஒர்க் ஷாப்ல வந்து
வேலை பார்ப்பீங்க. சோ வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார்டுல வேலை இருக்கும். அதே மாதிரி வெல்டிங் ஷாப்ல வேலை இருக்கும். அதுக்கப்புறம் மிஷின் ஷாப்ல வேலை இருக்கும். டிரான்ஸ்போர்ட் ஷாப்ல வேலை இருக்கும். இல்லைன்னா பெயிண்ட் ஷாப்ல வேலை இருக்கும். நீங்க ஒர்க் ஷாப் அப்படின்னாலே இந்த இடத்துல எங்கனாலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வந்து நடக்கும். ஓகே, சோ வெல்டிங் ஷாப்பு, மெஷின் ஷாப்பு, டிரான்ஸ்போர்ட் ஷாப்பு, பெயிண்ட் ஷாப்பு, யார்டு, இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா யார்ட்ல தான் உங்களுக்கு என்ன இருக்க மாதிரி இருக்கும்னா வேலை இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, சோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேஸ்ல வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா சோ உங்களுக்கான அந்த ஒர்க் ஷாப் வேலைகள் வந்து இருக்கும். ஓகேவா? நீங்க வந்து ஒரு ஹெல்ப்பரா தான் இருப்பீங்க. நான் சொல்லிட்டேன். நீங்க வந்து ஒரு அசிஸ்டன்ட்டா இருப்பீங்க அப்படின்ட்டு. ஒர்க் அஸ் எ ஹெல்ப்பர் இன் ஒர்க் ஷாப். என்ன பண்ணுவீங்கன்னா அந்த டூல்ஸ் எடுத்து குடுக்குறது. அதாவது உங்களுக்கு முன்னாடி சீனியர்ஸ் இருப்பாங்க இல்லையா? சோ அவங்க ஒர்க் பண்ணும்போது இனிஷியலா நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, அந்த ஒர்க் ஷாப்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு டூல்ஸ் வந்து பாஸ் பண்றது, சீனியருக்கு அசிஸ்ட் பண்றது, அந்த மாதிரி வேலைகள் தான் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒர்க் ஷாப்ல இருக்கும். நீங்க வந்து ஒரு ஹெல்ப்பரா இருப்பீங்க. ஓகே. ஒரு அசிஸ்டன்ட் இல்லன்னா நீங்க வந்து ஒரு ஹெல்ப்பரா வந்து அங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்கும். ஓகே. சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆபீஸ் ஒர்க்கும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டோர்லயும் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒர்க் வந்து இருக்கும். ஓகேவா? சோ பெரும்பாலும் பாத்தீங்கன்னா, ஒரு குரூப்பா தான் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து வேலை எல்லாமே பாப்பீங்க. ஓகே. சோ இந்த போஸ்ட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நீங்க ஓடி பார்க்கலாம். ஓகே. சோ ஓவர் டைம் இருக்கும். சோ அதுக்காக ஓவர் டைமுக்கும் உங்களுக்கு தனி அலவன்சஸ் இருக்கும். பிளஸ் அது போக உங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் வந்து இதுல அதிகமா இருக்கும். ஓகே. சோ இந்த போஸ்ட்ல பாத்தீங்கன்னா இன்சென்டிவ் வந்து அதிகமா இருக்கும். யூனிஃபார்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரியான யூனிஃபார்ம் வந்து இருக்காது. ஓகே. எந்த இடத்துல உங்களுக்கு போஸ்டிங் இருக்கோ அதை பொறுத்து உங்களோட யூனிஃபார்மோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எங்கனாலும் வேலை இருக்கும். மெஷின் ஷாப்ல வேலை இருக்கும், டிரான்ஸ்போர்ட் ஷாப்ல வேலை இருக்கும், பெயிண்ட் ஷாப்ல வேலை இருக்கும், வெல்டிங் ஷாப்ல வேலை இருக்கும். ஓகேவா? சோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் உங்களுக்கு வேலை வந்து இருக்கும். அப்ப எந்த இடத்துல உங்களுக்கு போஸ்டிங் இருக்கோ, அத பொறுத்து உங்களோட யூனிஃபார்மோட கலர் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாறும். ஓகே. சோ இப்போ இதுக்கு ப்ரமோஷன் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க இப்போ ஒரு ஹெல்ப்பரா உள்ள போவீங்க. ஓகே. சோ அசிஸ்டன்ட் ஆர் ஹெல்ப்பரா நீங்க வந்து உள்ள போறீங்க. சோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரமோஷன் எப்படி இருக்கும்னா, டெக்னீஷியன் கிரேட் 3 இருக்கும். அப்புறம் டெக்னீஷியன் 2 இருக்கும். அப்புறம் டெக்னீஷியன் 1 ஆகும். அப்புறம் எம்சிஎம் அல்லது ஜேஇ இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சியா உங்களுக்கு வந்து என்ன இருக்கும்னா ப்ரமோஷன் வந்து இருக்கும். இந்த ப்ரமோஷனுக்காக பாத்தீங்கன்னா நீங்க ப்ரமோஷன் எக்ஸாம்ஸ் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். ஓகே. சோ அதுக்காக எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஜேஇ ஆகுறதுக்கான எக்ஸாம் எல்லாம் நீங்க என்ன எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிடிசி எக்ஸாம் வந்து எழுதணும். ஓகே. ஜிடிசிஇ, எல்டிசி எக்ஸாம் எல்லாமே நீங்க எழுதணும். இந்த ஜிடிசி எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் எல்லா போஸ்ட்லயுமே சொல்ற மாதிரி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரைனிங் பீரியட்ல இருக்கும்போது ஜிடிசி எக்ஸாம் வந்து எழுத முடியாது. ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஜிடிசி எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். ஜிடிசிக்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கறத பத்தி நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இப்ப என்ன படிக்கிறீங்களோ மேத்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ் படிக்கிறீங்க இல்லையா? இதே சிலபஸ் தான் பாத்தீங்கன்னா இந்த ஜிடிசிக்கும் உங்களுக்கு வரும். ஓகேவா? சோ அப்போ நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னா இந்த ஜிடிசி எக்ஸாம் எழுதி நீங்க ப்ரமோஷன் வாங்கிட்டு போகலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்டிசி எக்ஸாம். இது வந்து லிமிடெட் டிபார்ட்மெண்டல் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து 3 வருஷத்துக்கு, அதாவது 3 வருஷம் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் ஆவது சர்வீஸ் பண்ணிருக்கணும். ஓகே. இத பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆல்ரெடி கொடுத்திருக்கேன். ஜிடிசி எக்ஸாம்னா என்ன, எல்டிசி எக்ஸாம்னா என்ன, ஜிடிசி எக்ஸாம் எழுதுறதுல என்ன பெனிஃபிட் இருக்கு, எல்டிசி எக்ஸாம் எழுதுறதுல என்ன பெனிஃபிட் இருக்கு, இதுல காம்படிஷன் எப்படி இருக்கும், இதுல காம்படிஷன் எப்படி இருக்கும், டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் எழுதல அப்படின்னா ப்ரமோஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கக்கூடிய எல்லாத்துக்கும் தனி வீடியோ வந்து கொடுத்திருக்கேன். சோ அதுல பாத்துக்கோங்க. எல்டிசி எக்ஸாம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 3 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த லிமிடெட் டிபார்ட்மெண்டல் காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து எழுதலாம். ஓகே. இதோட சேலரி அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக் பே வந்து 18,000 இருக்கும். டியர்னஸ் அலவன்ஸ் வந்து 9,540. அது போக மற்ற அலவன்சஸ் போக இதுல எக்ஸ்ட்ரா வரக்கூடிய அலவன்ஸ் என்னன்னா இந்த ஓவர் டைம் அலவன்ஸ் வரும். பிளஸ் இதுல இன்சென்டிவ்ஸும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகே. அது போக சம்டைம்ஸ் இதுல டிராவல் அலவன்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு நாளைக்கு 625 ரூபாய் வந்து டிராவல் அலவன்ஸும் இருக்கும். ஓகே. சோ டோட்டலா இன்ஹேண்ட் சேலரி மினிமமா தான் நான் சொல்றேன். ஓகேவா? சோ இது மேக்ஸிமம் சேலரி கிடையாது. ஒரு மினிமமா சொல்றேன். இது போகையும் சில அலவன்சஸ் எல்லாம் ஆட் ஆகும்போது உங்களோட சேலரி வந்து இன்னுமே என்ன ஆகும்னா ஒரு 35 வரைக்கும் உங்க கைக்கு வர மாதிரி இருக்கும். 35 to 40க்குள்ள வர மாதிரி இருக்கும். ஓகேவா? எக்ஸிடிஸ்ல பாத்தீங்கன்னா மினிமம் 32,252, ஒய் சிட்டில பாத்தீங்கன்னா 29,763, இசட் சிட்டில மினிமம் சேலரி பாத்தீங்கன்னா 27,963. அந்த அலவன்சஸ் வேரி ஆகும்போது பாத்தீங்கன்னா இந்த சேலரி வந்து கிட்டத்தட்ட இது கூட ஒரு 10 வரைக்கும் என்னாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கையில கிடைக்கும். சப்போஸ் ஓவர் டைம் பார்க்கும்போது அந்த ஓவர் டைம் அலவன்ஸ் கிடைக்கும். சம்டைம்ஸ் இன்சென்டிவ்ஸ் இருக்கும். ஓவர் டைம் பார்க்காத அன்னைக்கு அந்த அலவன்ஸ் வந்து இருக்காது. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா பென்ஷன் டிடக்ஷன் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே சேமா தான் இருக்கும். எல்லா போஸ்ட்டுக்குமே இந்த மாதிரி தான் பென்ஷன் வந்து இது பண்ணுவாங்க. 10% வந்து பாத்தீங்கன்னா பேசிக் பேசிக் பே பிளஸ் டிஏ டியர்னஸ் அலவன்ஸ்ல இருந்து ஒரு 10% வந்து எடுத்துருவாங்க.
அப்ப 2754 வரும். அதுக்கப்புறம் இதுல கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட பேசிக்ஸ் பிளஸ் டிஏல ஒரு 14% வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அது ஒரு 3856 வரும். அப்ப டோட்டலா பென்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6610 வரும். ஓகேவா? சோ இந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா மொத்தமா சேர்த்து வச்சு நீங்க ரிட்டையர் ஆகும்போது உங்க கையில வந்து கிடைக்கும். ஓகே. இப்ப லீவ் பத்தி பாத்தீங்க அப்படின்னா LAP லீவ் ஆன் ஆவரேஜ் பேன்னு சொல்லுவாங்க. வருஷத்துக்கு 30 நாள் வந்து லீவ் இருக்கும். கேஷுவல் லீவ் பாத்தீங்கன்னா எல்லா போஸ்டுக்கும் வர மாதிரி 8ல இருந்து 10 நாள் வருஷத்துக்கு. ஓகேவா? நேஷனல் ஹாலிடேஸ், அதாவது நேஷனல் ஹாலிடேஸ், ஸ்டேட் ஹாலிடேஸ், லோக்கல் ஹாலிடேஸ் இது எல்லாம் சேர்த்து வருஷத்துக்கு 16 நாள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா லீவ் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்ப டிரான்ஸ்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரயில்வே அட்மினிஸ்ட்ரேஷன் டிரான்ஸ்பர் கொடுக்கறது, உங்களோட ஓன் ரெக்வஸ்ட் படி நீங்க இது பண்றது, மியூச்சுவல் டிரான்ஸ்பர், ஸ்பவுஸ் கிரவுண்டுக்கு இது பண்றது, இது எல்லாமே நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணதுதான். அதே மாதிரி தான் இதுல என்ன இருக்கும்னா உங்களுக்கு டிரான்ஸ்பர் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸியா லீவ் போட்டுக்கலாம். ஓகேவா? சோ இது ஒர்க் ஷாப் ஒர்க் தான். சப்போஸ் எனக்கு ஒரு எமர்ஜென்சி, எனக்கு கண்டிப்பா பர்சனல் ஒர்க் இருக்கு, லீவ் போடணும் அப்படின்னாலுமே இதுல வந்து ஈஸியா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா லீவ் வந்து போட்டுக்கலாம். ஈஸியா இந்த ஜாப்ல வந்து லீவ் கிடைச்சிரும். ஓகேவா? சோ இந்த மாதிரி ப்ரமோஷன் வந்து இது பண்ணிக்கலாம். உங்களோட ரெக்வஸ்ட் படி ப்ரமோஷன் கிடைக்கும். சாரி, ப்ரமோஷனா டிரான்ஸ்பர் வந்து இது பண்ணிக்கலாம். மியூச்சுவல் டிரான்ஸ்பர்னா என்னன்னு சொல்லிட்டேன். சோ இந்த பிளேஸ்ல ஒருத்தர் இருப்பாரு, இந்த பிளேஸ்ல ஒருத்தர் இருப்பாரு. சோ 2 பேருக்கும் மியூச்சுவலா ஒரு டிரான்ஸ்பர் வந்து இது பண்ற மாதிரி. அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பவுஸ் கிரவுண்டுக்கு நம்ம ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் வந்து எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ சோ அந்த இடத்துக்கு நமக்கு வந்து டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போற மாதிரி. ஓகே. சோ பெனிஃபிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சேம் ரயில்வே ஜாப்னு உள்ள போயிட்டீங்கனாலே உங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு குவார்டர்ஸ் வந்து கையில கொடுத்துருவாங்க. அப்புறம் ஒரு ரயில்வே ஹாஸ்பிட்டல் இருக்கும். அந்த ரயில்வே ஹாஸ்பிட்டல்ல நாம வந்து ஒரு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். நம்ம சில்ட்ரனோட எஜுகேஷனுக்கு பாத்தீங்கன்னா 33,750. உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு, அதாவது மேரேஜ் ஆகிருச்சு, பசங்க இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களோட எஜுகேஷனுக்கு பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 33,750 ரூபாய் வந்து கொடுப்பாங்க. அப் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்க வந்து வாங்கிக்கலாம். அப்புறம் பாஸ் பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் ஏசில நீங்க பயணம், தேர்ட் ஏசில நீங்க இது பண்ணிக்கலாம். ஸ்லீப்பர்லயும் நீங்க வந்து போய்க்கலாம். தேர்ட் ஏசி வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டிராவல் பண்ற மாதிரி உங்களுக்கு பாஸ் கொடுத்திருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு பெரிய பசங்க இருக்காங்க, ஸ்கூல் காலேஜ் படிக்கிறாங்க, சோ கொஞ்சம் டிராவல் பண்ணி போற மாதிரி இருக்குன்னா அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ரயில்வே பாஸ் வந்து கொடுப்பாங்க. அப்புறம் தீபாவளி போனஸ் இந்த போஸ்டிங்க்கும் உண்டு. ஓகேவா? சோ இது எல்லாமே காமனா எல்லா போஸ்டுக்குமே இது வரக்கூடியது. ஓகே. சோ 78 டேஸோட சேலரி வந்து தீபாவளி போனஸா வந்து கொடுத்துருவாங்க. ஓகே. சோ அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா 8 hours பிக்ஸட் டியூட்டி. ஓகேவா? அதுக்கப்புறம் சேலரி பிளஸ் இன்சென்டிவ் வரும்போது இதோட சேலரி வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். ரொம்பவே நல்ல சேலரியா இருக்கும். லீவ் வந்து ஈஸியா கிடைச்சிரும். ஓகேவா? மத்த போஸ்ட் மாதிரி இருக்காது. சோ லீவ் வந்து ஈஸியா கிடைச்சிரும். ரொம்ப ரிஸ்க் எல்லாம் இருக்காது. நேத்துல பார்க்கும்போது ட்ராக் மெயின்டெனர் பத்தி பார்த்தோம். அதுல எல்லாம் ரிஸ்க் அதிகம். ஓகேவா? சோ இதுல வந்து லீவ் வந்து ஈஸியா கிடைச்சிரும். ப்ரமோஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். இதுதான் இதோட அட்வான்டேஜ். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு இதுக்கு வந்து என்ன இருக்கும்னா டைம் இருக்கும். ஒர்க் ஷாப் ஒர்க் தான். சோ 8 hours டியூட்டிங்கும் போது உள்ள போயிட்டு கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க வந்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஃபர்தரா டைம் இருக்கும். வேலை பார்த்துட்டே படிக்கிறதுக்கும் டைம் இருக்கும். பட் சில போஸ்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா டைம் இருக்காது. அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சோ இந்த ஒர்க் ஷாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து ப்ரமோஷன் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறதுக்கு ஃபர்தரா டைமும் இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபீமேலா இருக்கீங்கன்னா உங்களுக்கு இது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஆபீஸ் ஜாபா தான் உங்களுக்கு வந்து போடுவாங்க. ப்ரமோஷன் வந்து ஃபாஸ்டா இருக்கும். சேலரி வந்து ரொம்ப நல்ல சேலரியா இருக்கும். ஓகேவா? இதுதான் ஒர்க் ஷாப். ஒர்க் ஷாப்போட போஸ்ட் பத்தின டீடைலான இன்ஃபர்மேஷன். ஓகேவா? சோ ஒர்க் ஷாப்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேலைகளும் உங்களுக்கு வந்து நடக்கும். ஓகேவா? அந்த ஒர்க் ஷாப்ல இருக்கக்கூடிய வெல்டிங்கா இருக்கட்டும், பெயிண்டிங்கா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒவ்வொரு வேலையும் பாக்குற மாதிரி உங்களுக்கு வந்து அசைன் பண்ணுவாங்க. சோ சில பேருக்கு இதுல யூனிஃபார்ம் இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் இருக்காது. அந்த யூனிஃபார்ம் கலரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க போஸ்டிங் போடுறாங்களோ அதை பொறுத்து யூனிஃபார்மோட கலர் வந்து என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகும். ஓகேவா? சோ இதுதான் ஒர்க் ஷாப் பத்தின A to Z இன்ஃபர்மேஷன். சோ குரூப் டிங்கிறது ரொம்பவே நல்ல ஒரு ஜாப். ரயில்வே ஜாப் அப்படின்னாலே அது ரொம்பவே ஒரு சூப்பரான ஜாப். ஏன்னா இது ஒரு பெரிய நெட்வொர்க். அப்படிதானே? இதுல ஒரு லோ லெவலா நீங்க உள்ள போயிட்டீங்கனாலும், ஒரு அசிஸ்டன்டா உள்ள போறீங்கனாலும், கண்டிப்பா வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா, ஒரு ஹை லெவல் ஜாபோட தான் எல்லாமே என்ன ஆகுவாங்கன்னா ரிட்டயர் ஆவாங்க. ஓகேவா? ஏன்னா ஒரு குரூப் டிக்குள்ள உள்ள போறவங்க, இல்ல NTPCயோட 12th போஸ்டுக்குள்ள உள்ள போறவங்க, கண்டிப்பா வெளியில வரும்போது, உள்ள போகும்போது ஒரு 35,000 சேலரியில போறாங்கன்னா, கண்டிப்பா வெளிய வரும்போது பாத்தீங்கன்னா, அந்த ப்ரமோஷன் எக்ஸாம்ஸ் எல்லாமே எழுதி லேக்ஸ் கணக்குல வரும். சோ வெளியில வரும்போது சொல்றேன். ஜாயின் பண்ணதும் லேக்ஸ் கணக்குல குடுக்க மாட்டாங்க. நீங்க எழுதக்கூடிய அந்த எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா? அத பொறுத்து நீங்க ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு மாரி ப்ரமோஷன் இருக்கும். எஸ்எம்மா ப்ரமோட் ஆவாங்க, குட்ஸ் கார்டா ப்ரமோட் ஆவாங்க, குரூப் டில இருந்தே சில பேரு. அப்படியே ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி அந்த GDC எக்ஸாம் எழுதி ஒவ்வொரு மாதிரி ப்ரமோஷன்ஸ் வந்து வாங்குவாங்க. அப்படி வாங்கி கடைசி செக்ஷன் இன்ஜினியர் வரைக்கும் நீங்க ப்ரமோட் ஆகும்போது பாத்தீங்கன்னா, சேலரி எல்லாமே அதிகமா இருக்கும்.
ஒரு 30,000 சேலரியில உள்ள போறோம் அப்படின்னா வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா இல்லைன்னா ஒரு 20 வயசுல வேலைக்கு போறீங்க, அப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்குள்ள உள்ள போறீங்க அப்படின்னா ஒரு 35,000 சேலரிக்குள்ள உள்ள போவீங்க. அதே அடுத்தடுத்து டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் எழுதி அப்புறம் மேல மேல போறீங்க அப்படின்னா கண்டிப்பா வெளியில வரும்போது இல்ல ஒரு 30 வயசு கிட்ட ஒரு லேக்ஸ் கணக்குல நீங்க என்ன பண்ணலாம், சேலரியும் வாங்கலாம். அது போக இதுல நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்கு. ரயில்வே பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பாருங்க. சோ ஸ்காலர்ஷிப், அதுக்கப்புறம் உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ரயில்வேல ஃப்ரீயா வந்து அவங்களுக்கு பாஸ் கொடுத்துருவாங்க. என்ன பண்ணிக்கலாம், டிராவல் பண்ணிக்கலாம். 3rd ஏசி வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம்னா டிராவல் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி அது போக நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே. சோ ஓவராலா ஒரு மினிமம் சேலரின்னு பாத்தீங்கன்னா 35. அது போக அலவன்சஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது சேலரி வைஸ் பார்க்கும்போது என்னவா இருக்கும்னா அதிகமா இருக்கும். growth-உம் ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகேவா? சோ எந்த போஸ்ட்டுக்குனாலும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸாம்ஸ் எழுதி எழுதி போய்க்கலாம். சப்போஸ் நான் எக்ஸாம்ஸே எழுதலனாலும் எனக்கு போஸ்டிங் எனக்கு ப்ரமோஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ப்ரமோஷன் கொடுப்பாங்க. உங்களோட சீனியாரிட்டி படி உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் வந்து இருக்கும். எக்ஸாம் எழுதி போறவங்களுக்கு ப்ரமோஷன் ரொம்ப ஹையா இருக்கும். சீனியாரிட்டி படி போறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ப்ரமோஷன் வந்து கொஞ்சம் இவங்கள கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இந்த மாதிரி நான் ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே உங்களுக்கு டீடைல் எக்ஸ்பிளனேஷன் வந்து குடுத்திருக்கேன். ஓகேவா? சோ எல்லாத்தையுமே பாருங்க. ரயில்வே எக்ஸாம் பிரிப்பேர் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பிளே ஸ்டோர்ல போய் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இப்பதான் மேம் நான் ரயில்வே எஸ்எஸ்சி படிச்சிட்டு இருக்கேன். பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு டைம் தான் நீங்க ஃபீஸ் பே பண்ண போறீங்க. 1999 உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். இப்போ நீங்க குரூப் டியா செலக்ட் ஆகி உள்ள போனாலும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய என்டிபிசி எக்ஸாமா இருக்கட்டும், டிபார்ட்மெண்டல் எக்ஸாம், எல்டிசி எக்ஸாமா இருக்கட்டும், அதுக்கான கிளாஸஸும் இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். அதனாலதான் லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி எஸ்எஸ்சிக்கு கீழே வரக்கூடிய சிஜிஎல், சிஹெச்எஸ்எல்லுக்கான கிளாஸஸும் இதுல வந்து கவர் பண்ணி கொடுத்துருவோம். எந்த டைம்னாலும் நீங்க கிளாஸஸ் பாத்துக்கலாம். நீங்க காலேஜ் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, எனக்கு கிடைக்கிற டைம்ல தான் என்னால கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதுக்கு பெஸ்டான கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகிரும். வீக்லி டெஸ்ட்டும் இதுலயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். டவுட் கிளாரிஃபை பண்றதுக்கு வாட்ஸ்அப் குரூப்பும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். இதை மட்டும் படிச்சாலே குரூப் டி எக்ஸாம் உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி குரூப் டி எக்ஸாம்னா எனக்கு என்னன்னே தெரியாது, நான் இப்பதான் புதுசா இந்த எக்ஸாம் பத்தி இப்பதான் கேள்விப்படுறேங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டி எக்ஸாம் பத்தின A to Z இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் யூடியூப் சேனல்ல. சோ அந்த வீடியோ பாத்துருங்க. அதே மாதிரி வந்திருக்க குரூப் டிக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஹவு டு அப்ளை அப்படிங்கக்கூடிய வீடியோவும் அப்லோட் பண்ணிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு 4 போஸ்ட் பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவையும் நீங்க பாத்துருங்க. அதே மாதிரி எல்டிசி எக்ஸாம்னா என்ன, ஜிடிசி எக்ஸாம்னா என்னங்கிறதையும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதையும் பாத்துருங்க. சோ நீங்க ரயில்வே படிக்கிறீங்க, எஸ்எஸ்சி படிக்கிறீங்க, இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெஸ்டான கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாத்துலயுமே கரண்ட் அஃபேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் கரண்ட் அஃபேருக்கு டெய்லி பேசிஸ்ல உங்களுக்கு பிடிஎஃப்-ஆவும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம், டெஸ்டும் கொடுத்துட்டு இருக்கோம். சோ கரண்ட் அஃபேர் படிக்கிறதுக்கு சிஏ கோர்ஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. வேற எதுவும் டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.